நான் இன்னைக்கு டெவலப்பர் ரிலேட்டட் கன்டென்ட்டாவே நெறைய எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி எடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா, இது வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாங்க. பப்ளிக்கா இல்ல யார வந்து நெறையா டா டாக்குமெண்ட் படிக்கிறீங்க, பிடிஎஃப் படிக்கிறீங்க, நெறைய வெப்சைட்ல போய் படிக்கிறீங்க, நெறைய யூடியூப் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நாலேட்ஜ் கேதர் பண்றீங்கன்னா, இந்த டூல் கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்க. இது கூகுளோடது. அதனால ஓரளவுக்கு சேஃபா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ வேற எகைன் திரும்ப சொல்றேன், நோ பர்சனல் டேட்டா எதுவுமே ஷேர் பண்ணிறாதீங்க. இந்த மாதிரி பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக இது யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, ஸ்டாஃப்ஸு, அகடமிக்கில் உள்ளவங்க யார் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டா கன்சியூம் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டு, வீடியோ, இந்த மாதிரி எல்லாமே கன்சியூம் பண்ணுறீங்கன்னா இது வந்து கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெமோ பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் notebook.lm.google இந்த சைட்டு போயிடுங்க. இதோட லிங்க் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். தயவுசெய்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது போன கையோட லாகின் பண்ணி ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் இருக்கணும் உங்களுக்கு, அவ்வளோதான். லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண கையோட ட்ரை நோட்புக் எல்எம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இங்கே வந்து நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 நோட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை மறந்துடுங்க இப்போதைக்கு. க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துருங்க. க்ரியேட் நியூன்னு கேட்டானா சோர்ஸ் கேட்கும். ஏதாச்சும் வேணுமா, ஏதாவது டாக்குமெண்ட் ஆட் பண்ண, உங்கள்ட்ட பிடிஎஃப் இருந்தால் இல்லை டெக்ஸ்ட்டு, மார்க் டவுன், ஆடியோ, MP3 ஃபைல் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் உங்கள் ட்ரைவில் உள்ள கூகுள் டாக்ஸு, கூகுள் ஸ்லைட்ஸ் போட்டுக்கலாம், வெப்சைட்டில் உள்ள லிங்க்ஸ் போட்டுக்கலாம், யூடியூபோட லிங்க் போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ ஏதாச்சும் டெக்ஸ்ட் உங்கள்கிட்ட கையில் எதுவும் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஹவ் எல்எல்எம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவே எடுத்து கொடுக்கும். இந்த விக்கிபீடியாவில் உள்ள கண்டென்ட்டை சும்மா நான் டெமோக்காக தான் அது காட்டுறேன். இப்போ வந்துட்டு வெப்சைட் கிளிக் பண்ணி கொடுத்து இன்சர்ட். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சுருவோம். டெமோ இல்லை அது நேம் வைக்கிது, எல்எல்எம் டெமோ நோட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த கொடுத்த லிங்க்கை படித்து ஒரு நோட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை வச்சு சரி இந்த கண்டென்ட்டை வந்து நான் மைண்ட் மேப்பாக பார்க்கணும். மைண்ட் மேப்னால் என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி மெயின் ஐடியா. இதை நான் சாம்பிளாக காட்டுறேன். இப்போ மைண்ட் மேப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த விக்கிபீடியா பேஜை வச்சு ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் ஆகிருக்கு. அப்படின்னா என்னென்னா இதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதில் வந்து இது பாருங்கள், சப் டாபிக் ஃபர்தர் ட்ரைனிங், ரீசனிங், ப்ராப்பர்ட்டிஸு, இன்டர்பிரிட்டேஷன், இது மாதிரி அடுத்தடுத்த லெவலில் இருக்கும். இப்போ எவாலுவேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து அடுத்தது போகும். இதில் வந்து பர்ப்ளெக்சிட்டி, டாஸ்க் ஸ்பெசிஃபிக், ஏஜென்சி, அது மெயின் டாபிக், சப் டாபிக், அதுக்குள்ளே உள்ள சப் டாபிக். இப்போ இதுக்குள்ளே உள்ளபடியும் ஒரு சப் டாபிக் இருக்கும் பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதான் மைண்ட் மேப்பாங்க. இது ஒரு ஃபீச்சரு. இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மைண்ட் மேப் பிஎன்ஜின்னு வந்துச்சு. ஓகே, இது சரி, இது விடுங்க. இப்போ என்னென்னா இது போட்டோன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது யூடியூப் லிங்க் போடுவோம். சரிங்க, இவர் தாங்க மெயின் ஆள், ஆண்ட்ரிச் கர்பாத்தி. இவரோட யூடியூப் சேனல் தான், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது யூஸ் பண்ணிங்க. இவரோட வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவரோட பயோலாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா அரண்டுடுவீங்க, அவ்வளோ பெரிய ஆள் இவர். சரியா, இப்போ என்னென்னா இவரோட வீடியோவும் எனக்கு சோர்ஸாக வேணும். ஆல்ரெடி ஒரு விக்கிபீடியா போட்டு வச்சுருக்கோமா, அப்போ இதுவும் எனக்கு வேணும். அப்படிங்கிறப்ப இங்கே போயிட்டு ஆட் போட்டு என்ன நம்மளுக்கு யூடியூப் இருக்குது, யூடியூபோட லிங்க்கை கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ என்னாச்சு, இதுவும் சேர்ந்துக்கிச்சு. ஆல்ரெடி ஒரு விக்கிபீடியா இருக்குது, அப்புறம் ஒரு யூடியூப் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஆட் ஆகிட்டு இது திரும்ப ரீப்ராசஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா புது மைண்ட் மேப் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் விக்கிபீடியாவும் இந்த இதுவும் சேர்ந்து இப்போ ஜென்ரேட் ஆகும். சரி, இப்போ வந்து நீங்கள் இதில் நேராக போய் கேள்வியே கேட்கலாம். இதில் பாருங்கள், வாட் ஆர் தி பிரைமரி மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், அதுக்கப்புறம் வாட் ஆர் தி சிக்னிஃபிகன்ட் சோஷியல் இம்பேக்ட்டு, இது மாதிரி வாட் இஸ் எல்எல்எம், டேரெக்டாக அதே ஒரு கேள்வியாக கேட்போம். ஸோ இது என்ன பண்ணும், இந்த 2 சோர்ஸையும் எடுத்து வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு நம்மளுக்கு பதில் சொல்லும். சரியா, இப்போ இது வேணும்னா இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல சேவ் நோட்னு போட்டு இந்த இடத்துல சேவ் ஆகிடும். ஓகே, கிவ் ப்ரீஃப் ஆஃப் திஸ் டாபிக். ஓரளவுக்கு ஹை லெவல் ப்ரீஃபாக நான் கேட்குறேன் இதை. ஓகே, ஆக்சுவலாக ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கணும்னு நான் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து கிவ் டைம் லைன்ஸ் அப்படிங்கிறேன். இதில் உள்ள முக்கியமான டேட்ஸ்லாம் காப்பி பண்ணுறதுக்கு. ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் 2010லேருந்து 2024, 2017லேருந்து ஒவ்வொரு டேட் வாரியாக இந்த 2லேயும் உள்ள டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்கள். இப்படி பண்ணலாம். இல்லை க்ரியேட் FAQ அப்படிங்கிறேன், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸு.
ஸோ இந்த 2 டேட்டா வச்சு அது கொண்டு வரும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணது எல்லாமே சேவ் நோட்னு நோட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த நோட்டே திரும்ப நீங்கள் இதாக ஆட் பண்ணிக்கலாம், சோர்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள். இது மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணலாங்க. நம்ம உங்கள்ட்ட உள்ள கூகுள் டாக்ஸு, உங்கள்ட்ட உள்ள கூகுள் ஸ்லைட்ஸு, அப்புறம் ஆல்ரெடி காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு, நான் சொன்ன மாதிரி மார்க்டவுனு, ஈவன் MP3 ஃபைல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் விஷயம் இல்லை. அடுத்த ஒரு ஐட்டம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே என்னென்னா இது 2யும் பேஸ் பண்ணி இதுவே ஒரு ஆடியோ நோட் ஒன்று ஜென்ரேட் பண்ணும். அதாவது ஒரு போட்காஸ்ட் மாதிரி 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஆடியோ ஃபைலாக க்ரியேட் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கேயோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ போகிறீங்கன்னா அது போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி நீங்கள் இதை வச்சுட்டு வேறு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு எப்படி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் போய் டவுட் கேட்பீங்களா, கையை ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இதில் இருக்குது. இது க்ரியேட் ஆனோன்னா நான் காட்டுறேன். இது முடியட்டும். இந்த ஆடியோ க்ரியேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். க்ரியேட் ஆனோன்னா காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ஹாலுசினேஷன் கம்மி. இன்னொன்று புரிஞ்சுங்க, நீங்கள் இங்கே வரதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக இந்த சேவ் நோட்னு கொடுத்து வைக்கணும். இல்லைன்னா ஒன்ஸ் இந்த பேஜ் விட்டு வெளியே போனீங்கன்னா அது அப்படியே டிஸ்கார்ட் ஆகிடும். ஏன்னா அவங்க இந்த டேட்டா எதுவுமே நாங்கள் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணல அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதனால் ஒன்று இங்கே காப்பி பண்ணி வேறு எங்கேயா சேவ் பண்ணுங்களா, இங்கேயே சேவ் நோட்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துரும். ஓகேயா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆடியோ ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் ஒன்று சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஸ்டடி கைட் க்ரியேட் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி FAQ க்ரியேட் பண்ணலாம், ப்ரீஃபிங் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம், டைம்லைன் க்ரியேட் பண்ணலாம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சைட் பை சைட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். க்ரியேட் ஆனோன்னா இங்கே வந்துச்சு பாருங்கள். ஃபண்டமெண்டல் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனு, டைம்லைன் அண்ட் கீ ஃபிகர்ஸு, இது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லையா, புதுசாக ஒரு ஆட் நோட் போட்டு இதில் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் அதை ஒரு நோட்டாக இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபைனலாக என்னென்னா, நீங்கள் 4-5 சோர்ஸ்லேருந்து டேட்டா கேதர் பண்ணுறப்ப இதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த டூல் ஏனோ தெரில, நிறைய பேர் இது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிரபலமாகவும் இருக்க மாட்டேங்குது. நான் தான் உட்காந்து எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணிருக்கேன். எனக்கு யாரும் ரெஃபரல் போனஸ்லாம் யாரும் தரதில்லைங்க. இது பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. ஓகேயா? ஸோ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து யூஸ் பண்ணி நிறைய கற்றுங்க. இதோட இன்னும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அது வந்து வெர்டிக்கல் ஃபார்மெட்டில் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு ரீச் ஆச்சான்னு தெரில. இப்போ நீங்கள் இந்த 2 சோர்ஸை கொடுத்து இந்த மாதிரி இது க்ரியேட் பண்ண பிறகு நோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை தவிர என்னென்னா, நான் சொன்னேன் அது ஆடியோ ஓவரியூ. ஏன்னா இது இந்த டாப்பிக்கை பற்றி 2 பேருக்கு வந்து ஒரு போட்காஸ்ட் மாதிரி பேசுவாங்க. 24 நிமிஷத்துக்கு இருக்குது. இதை எடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட வாக்கிங்லேயோ ஜாகிங்லேயோ போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இது ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். 2 fundamental components. Okay. A massive collection of data called parameters. Right. Essentially, the model's learned weight. ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களா, ஆனால் நம்மளுக்கு இந்த 2 பேர் பேசுகிறப்ப சில டவுட் வரும். ஸோ அதை என்ன பண்ணலான்னா, இந்த இன்ட்ராக்டிவ் மோட்னு கிளிக் பண்ணி பாருங்கள். இது இப்போதைக்கு பீட்டாவில் இருக்குது. போயிட்டு இங்கே ப்ளே பண்ணுங்கள். Tokens, as we were discussing, are the way the model இப்போ ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம வந்து இவங்க பேசுகிறப்ப இடையில போய் டவுட் கேட்டு பார்ப்போம். breaks down text Into smaller chunks. Like, Oh, back to our listener. What's up? What do you mean by tokens here? Is it like each letter in English is treated as one token, or how is it? that's a really clear way to ask it, and it gets to the heart of things. You're right to think about how text is broken down. In very simple terms, you could think of each letter as a building block. And for some very early natural language processing, that was closer to the reality. But for the large language models we're talking about, They generally use more sophisticated ways to chop up the text. hey, yeah, what's up? One more doubt. I see that a lot of large language models struggle when we ask this question on how many are there in Strawberry. Usually the right answer is 3, but many struggle to give this answer. Why does it happen? Being such an intelligent model, why does it happen? You're pointing out a really important aspect of how we evaluate these models and their limitations. Absolutely. And your strawberry example is a perfect illustration of where they can still stumble. It's fascinating that you've seen this across multiple models. It really underscores that ஸோ இது மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு உங்கள் நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸை கன்சியூம் பண்ணிக்கலாம், அந்த நோட்ஸை வேறு எங்கேயும் சேவ் பண்ணிக்கலாம், இதை அப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நிறையா இருக்குங்க. நான் ரொம்ப ஹை லெவலில் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்து இன்னும் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ரொடக்டிவான எல்லோரும் ஓவரால் growth நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.